ஓகே, 4வது மேட்சோட முதல் ஓவர். அடடா, அம்பையர் ஜாக்கிரதை. ஓகே, அம்பையர் படலையே அப்படின்னு அந்த ஒரு அதே வைப் தான். எஸ், படலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்டிங் வித் குட் பால். பட் பேட்டர் வந்து கொஞ்சம் ஓங்கி அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக வீசினாரு. பட் அது ஆத்தங்கர ஓரமாக வந்து போயிடுச்சு. ஆஹா, இது டீசென்ட்டு. இது ரொம்ப ரொம்ப டீசென்ட்டு. பவுலருக்கான மரியாதை இந்த பால். படுத்தலாம் பவுலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா 5 ஓவர் தான். ஸோ எப்படி போட்டாலும் அடிக்கிற நிலைமையில தான் வந்து எல்லா டீமும் இருப்பாங்க. ஸோ 2 பால் முடிஞ்சிருக்குது இப்போதைக்கு. ஷாட் ட்ரை பண்ணாரு, ஆனா மாட்டல. தப்பான ஒரு ஷாட்மா. டாட் பால். மறுபடியும் அதே மாதிரி ஷாட் ட்ரை பண்ணார். பட் ஆனா மறுபடியும் மாட்டல. மறுபடியும் ஒரு டாட் பால். மறுபடியும் எல்லாம் லூப் மோட்ல நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் லோவா இருக்குது. ஒரு சில மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹை ஸ்கோரிங். சேம் அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு டாட் பால். ஓகே, மிட் விக்கெட்ல தான் அவரோட குறியெல்லாம் இருக்குது போல. அவர் கண்ணு அங்கதான் இருக்கு. என் கண்ணு வேணும்னு கேட்டியாமன்ற மாதிரி அவர் கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அந்த கண்ணை யாராவது எடுத்துருங்க. நான் தலையிலாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி மறுபடியும் அங்கிட்டே ஷாட் ட்ரை பண்ணி ஆக மொத்தத்துக்கு மறுபடியும் ஒரு டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. இந்த ஓவரில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரன் மட்டுமே வந்திருக்குது. ரன்னே இல்லைன்னு கூட சொல்லலாம். மெய்டனுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மெய்டன் நைஸ். ஸோ அவர் கண்ணு மிட் விக்கெட்டில் இருக்குது. உன் கண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லி விக்கி கேட்க சொன்னான். தம்பி அருண், உன் கண்ணு எங்கப்பா இருக்கு? அம்பையர்ஸ், அது போக மேட்ச், அது போக பேசுகிற வார்த்தைகள் மேலே கண்ணாக இருக்கணும். போதுமா? ஓகே, இந்த டோர்னமெண்ட்டோட கிட்டத்தட்ட 3 இல்லை 4th நினைக்கிறேன். எஸ், ஆமாம், 1 2 3 அதுக்கப்புறம் 4. ஆமாம், இந்த டோர்னமெண்ட்டோட 4வது மெய்டன் போட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயம். பவுலர்கள்லாம் இந்த 5 ஓவரில் மெய்டன் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பேட்டர்களை கதற விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். தீபன் ப்ரோ, வைப்பு போயிருச்சா? வைப்பு ஓகே? ஓகே. அடுத்த ஓவர். ஓகே, எங்கள் பவுலர் வந்து சும்மா செக் பண்ணி பார்க்குறாரு. பேட்டர் நீங்களும் சும்மா இருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள் எப்படி ஷாட் அடிக்கலாம் அப்படின்னு. ஓகே, அண்ட் செகண்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிடுச்சு. முதல் ஓவரில் 0 ரன்ஸ். முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ், ஆனால் மிஸ் பண்ணி இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் சுமாரான ஸ்டார்ட் தான், லூஸ் பால். பட் ஆனால் ரன் எதுவும் பெருசாக பவுண்டரிஸ் வராதனால டீசென்ட், ஓகே தான். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ். பட் ஆனால் இந்த தடவை கரெக்டாக அடிச்சிருக்காரு. தண்ணி பானையை போய் டுமார்னு அடிச்சு ஆக மொத்தம் ஒரு 6. ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லி டிஜே செக் பண்ணார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அண்ட் 6க்கு அப்புறம் அடுத்த பால் இங்கே வெல்கம் பவுண்டரி. ஆக்சுவலாக முதல்ல ஒரு மெய்டனுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் முயற்சி பண்ணுறாரு. ஆக்சுவலாக
போன பால் ஓகே, பட் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் விக்கெட் தாங்க அவர் கண்ணு, ஒட்டுமொத்த கண்ணு அங்கேயே தான் இருக்குது. அடுத்த பால் இங்க. ஆஹா, பவுலர் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு ஐயா. பேட்டரோட வீக்னஸ் புரிஞ்சு வச்சுக்கினே எல்லா பாலையும் போடுறாரு. நல்லா இருக்கு. ஒரு பேட்டர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் ஆனா பவுலர் எந்த அளவுக்கு மாத்தி மாத்தி யோசிச்சு போறான்றதை பார்க்கணும். எஸ், பாயிண்ட்ல இருக்கிற மூச்சு பிடிக்க இது பண்ணிட்டு இருக்காரு. சேஞ்ச் ஆஃப் பேஸ், நைஸ் பால். லென்த்தா கொஞ்சம் கீழ இறக்கினாரு. மறுபடியும் டாட் பால். பேட்டர் ஆன் பிரஷர். எஸ், இப்பதான் வந்து கொஞ்சம் சிக்னலா காமிச்சாங்க, ஸ்கொயர் லெக்ல இருக்கிற அண்ணன் நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு. உங்களுக்கு தான் கையில இங்க பாரு, பாயிண்ட்ல இருக்கிற அண்ணன் மாத்தி மாத்தி கை தட்டிட்டு இருக்காரு வலிக்க வலிக்க. ஷார்ட் ட்ரை பண்ணாரு, பட் ஆனா முடியவில்லை. பேட்ல மாட்டேங்குது அவருக்கு, வழி இல்ல. அண்ட் சிங்கிளோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 8. ஓகே, சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயான அமைதியாக தான் போயிட்டு இருக்கு. பவுலர் செம்மையா போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மயான அமைதிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிஜே வந்து மேட்சுக்கு முன்னாடி எல்லா பாட்டும் போட்டாரு, எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடணும். ஏன்னா சங்கமாம்ஸ் ஆடின டான்ஸ் மூச்செல்லாம் தெரிச்சிருச்சு. முக்கியமா என்ன சொல்றீங்க? முக்கியமா இன்னொரு விஷயம், ஸ்டார்டிங் ஒரு 2-3 ஓவர் வந்து இப்போ வரைக்குமே வந்து 7-8 பேர் தான் உள்ள வச்சிருக்காங்க. பட் ஆனால் அதை வச்சுட்டு இவ்வளவு சூப்பரா போடுறாங்கன்னா அப்போ ஆகாஷ் அங்க வந்துட்டாருங்கண்ணே. ஆமா, சரி ஆட ரெடி ஆயிட்டாங்கல்ல, வந்துட்டாரு. அவருக்கு வேற பொழப்பு இல்லைண்ணே, வருவான் அவன் அப்படின்ற மாதிரி அம்பையரோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அவர் இன்னும் திருந்தல மாமா. ஆனால் சங்கமம் செம வைபு. நான் அதான் உங்களை அங்கே கூப்பிட்டேன், பாய்ஸோட செம வைபு, ஜாலியாக இருந்தது. அங்கே ஜாலியாக இருக்கா இல்லையா? சரி, ஓகே. மௌன சம்மதம் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் வியூவில் இருந்து கமெண்ட்ரி பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஸ்ட்ரைட் வியூ பெட்டராக தெரியுது. ஓ சரி, ஓகே. இதனால் தாங்கள் கூற வரும் கருத்து என்னவோ? ஓகே, ஒன்றும் இல்லையா, அப்படியே அமைதியாட்டாரா. 4வது ஓவர். மறுபடியுங்க அதே மாதிரி அட்டம் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு அந்த இதுல வந்து ஒரு ஆசை போல, அங்கிட்ட மட்டும் எப்படியா போயிருச்சுன்னா வி ஓன் மாறா அப்படின்ற மாதிரி. அண்ட் அகைன் லென்த்தை மாற்றி இது பண்ணிட்டு இருக்காருங்க. எங்களுக்கு என்னதான் டீம் ஆளு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் கணக்கே எடுத்துக்க மாட்டோம். எங்கள் வேலை பவுலிங்கு, நாங்கள் அதை கச்சிதமாக முடிப்போன்ற மாதிரி லென்த்தை மாற்றி ஒவ்வொரு பவுலர் வந்து யோசிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சீரியஸ்லி சூப்பர் பவுலிங் சோ ஃபார். எனி சான்ஸு இல்லை, அது வந்து ஷோல்டர் கணக்கு. எஸ், அது வந்து ரன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஷோல்டரில் பட்டதுனால நோ ரன். ஓகே, அந்த ஒரு 6க்கு அப்புறம் பெரிய ஸ்கோர்கள் எதுவுமே வரவில்லை. மறுபடியும் அதே மாதிரி முயற்சி பண்ணார், பட் ஆனால் மாட்டலை, என்னன்னே தெரியல. பேட்டர் கொஞ்சம் சரியாகவே டைமிங் பிடிக்க மாட்டேங்குது. பேட்டர் ஆன் ஃபுல் ப்ரெஷர். சீரியஸ்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆன் கிரீஸில் ஸ்ட்ரைக்கர். ஃபைனலி ஒரு பவுண்டரியா? இல்லங்க, இல்ல 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 ஷாட்டே, பட் ஆனால் ஒன்றும் இது பண்ணல. ஸோ ஸ்ட்ரைக் அப்போதே மாற்றி விட்டுருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கலாம். பட் இப்போ அவர் மேலே தான் மறுபடியும் வந்து ப்ரெஷர். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. போன வருஷம் இதே கோலம் ஃபெஸ்ட்ல பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆவரேஜ் ஸ்கோர் 80 இருந்தது. ஒரு 80 60 to 80 அடிச்சாங்க. ஆனா இந்த கோலம் ஃபெஸ்ட்ல வந்து ஏன் அந்த மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் அடிக்க முடியல? ஒரு 60 ரன் தான் ஆவரேஜ் ஸ்கோரா இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? எல்லாருமே நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பவுலர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நான் போடல, இந்த வருஷம் நான் போடுறேன். ஸோ இதுவே ஒரு காரணம் தான். ஸோ பவுலர்ஸ் நிறைய உருவாக்கி இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்திருக்காங்க ஸ்பெஷலி. எஸ், நீங்க மட்டும் இல்ல, போன வருஷம் ரியாஸ்
விக்கி இவங்களாமே bowling போடல. விக்கி ரியாஸ்லாம் இந்த மாதிரி முறை bowling போட்டிருக்காங்க. இருக்காரா ரியாஸ் இங்க? இல்ல. ஆனா ஆகாஷ் ப்ரோ இன்னொன்னு. ஆகாஷ் ப்ரோ இங்க தான் இருக்கேன், சொல்லுங்க. இன்னொன்னு இருக்குது இங்க. ஆக்சுவலா ஒரு 5 நாள் 6 நாள் கிட்ட வெறும் பேட்டிங் மட்டுமே தான் பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் நான் அடுத்து இப்போ கடைசியாக ஒரு 3 நாளில் செம்மையான பவுலிங் டாமினேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, லைவை வாட்ச் பண்ணுறாங்களா இல்லை ஸ்கோர் போர்டை ஆப்பில் பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பவுலிங் நல்லா பண்ணால் கேம் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. இன்னொன்று அப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னா ஸ்கோர் போர்டில் 50-60+ இருக்கணும் அப்படின்ற இன்னொரு கணக்கும் ஒன்று. ஸோ அதனாலே எல்லா டீமுமே வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸோட வந்துருக்கலாம். அண்ட் அடுத்த ஓவர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 9 ரன்னு. ஃபைனலா கரெக்ட்டா பண்றீங்க, மறுபடியும் தூக்கி அடிச்சாரு 6. டீமுக்கு தேவையான ரன் இது. ஓகே டிஜே, ஓகே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலி இன்னொரு பவுண்டரி அடிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டு. எஸ், அதே மாதிரி தான் ஷாட் ட்ரை பண்றாரு. மிஸ்ஃபீல்ட், 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்க்கணும். வர்றாங்க ரன் அவுட்டாங்க. நான் சும்மா தானே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தேன், கடைசியில் என்ன அவுட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி கடைசியில் ஒரு ரன் அவுட்டு. நான் ஸ்ட்ரைக்கர் அவங்க அவுட் ஆயிருக்காரு. அவர் வந்ததுலேருந்தே மேக்ஸிமம் வந்து பால் ஸ்பேஸ் பண்ணல, அதுவும் ஒரு விஷயம். ஓகே டிஜே, சங்கோண்ணா ஏறது தெரிஞ்சா டிஜே பாட்டு ஆஃப் பண்ணிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. ஷாட்! இத்தனை பால் நான் டாட் பால் ஆனதுக்கு நான் இப்பயா சார்ஜ் எடுத்து சொல்லிட்டு அடிச்சாரு. பட் ஐயோ விட்டுட்டாருங்க. சீரியஸ்லி நல்லா கீழே வந்துட்டாருங்க, பால் அண்டர் நல்லா வந்துட்டாரு. எஸ், அவர் ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா, ஃபீல் பண்றாரப்பா. சே, நல்லா பால் கீழே வந்துட்டாரு. ஈஸியா பிடிச்சலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் வந்து ஈஸியா கீழே விழுந்துச்சு பால். ஸோ ட்ராப் கேட்ச். ஓகே, பெட்டர் டெலிவரி. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து ஃபுல் லென்த்தில் கொஞ்சம் பேட்டிங்கே போட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஷார்ட்டிஷ் லென்த்தில் கொஞ்சம் இப்போ தான் வராரு. இப்போ தான் வராரு, பவுலர் ஃபார்முக்கு வராரு. வாங்க வாங்க வாங்க. எஸ், அகைன் ஒரு டாட் பால். இங்கே மாற்றி டாட் பால் விழுகுதோ அதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு செல்ஃபி டைம் நம்ம சங்கோண்ணன் அங்கே போய்ட்டு ஒரு குரூப் செல்ஃபி போட்டுருவார். ஓகே, எட்ஜ் பின்னாடி ஆள் இல்லை. பட் ஃபைனலுக்கு ரொம்ப ஃபைனா ரொம்ப தள்ளி இருக்கிறாரு. 2வது ரன் ஓடுவாங்களா, ஓடிட்டாங்க. ரன் அவுட். ஆஹா, விட்டுட்டீங்களே. 3வது ரன் சான்ஸ். ஓடுங்க, யாராவது ரன் அவுட் அடிங்க. கிடையாது, 3 ரன் ஆக மொத்தம் ஓடிட்டாங்க. 3 ரன்னோட இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எப்படி குரூப் செல்ஃபி எடுத்தாலும் அடுத்து தீபன் ப்ரோ போக போறாரா? இப்போ தான் அடுத்து கை காமிச்சாரு. எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ரோ, நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் முடிஞ்சிருக்குது. கடைசியாக 3 ரன் ஓடி இருக்கிறாங்க.
ஸ்கோர் அப்டேட் மட்டும் வரும். ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. எவ்வளவு ஓவர் முடிவுல? 4 ஓவர் முடிவுல. ஓகே டிஜே. நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா பொன்மார் கிரிக்கெட் கிளப் பொன்மார் வர்சஸ் ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் கோவளம். ரெண்டு டீமும் தயார் நிலையில இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முடிஞ்சதுமே டாஸ் போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் ஓவர் 21 ரன் இப்போதைக்கு இருக்காங்க பேட்டிங் அணியினர். அண்ட் அருண் என்ன ஸ்கோர் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? எனக்கு 36. 32 டார்கெட். நான் 36 டார்கெட். லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. இன்றைய பொழுதோட முதல் லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வந்திருக்காரு. அண்ட் ஸ்டார்டிங் வித் வைடு. ஹே, என்ன அம்பையர் ஸ்டைலா வைடு கொடுத்துட்டு ஓகே வாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரா? கேமரால ஓகேவான்னு கரெக்டா கேக்குறாரு. எஸ், ஐ மீன் வித் யுவர் வைப் ப்ரோ. அகைன் ஒரு வைடு. ஓகே, ஸோ ஃபார் நல்லா போயிட்டு இருந்துச்சு. மொதல் 3 ஓவர் 4 ஓவர் தரமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, 4வது ஓவரில் 6 வந்தாலும் மொதல் 3 ஓவர் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. டாட் பால் பெருசாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய்டு பெருசாக வரல. சீரியஸ்லி எனக்கு காலையிலேருந்து அவ்வளோவா நம்ம ஒய்டு பார்க்கல. ஒரு சிலர் மட்டும் தான் நிறையா ஒய்டு போட்டாங்க. அதிகபட்சமான ஒரு 8 கிட்ட தான் இருக்கும். மற்ற நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 கிட்ட போயிடும். எனி சான்ஸ் யாரும் கிடையாது. ஸோ உள்ள ஷார்ட் கவர் இருந்தால் தான் அதெல்லாம் கேட்ச். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டு போனாரு. ஓவர் த விக்கெட்லேருந்து போடுப்பா, அரௌண்ட் த விக்கெட்டில் வேணாம், ஓவர் த விக்கெட்லேருந்து போடு அப்படின்னாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அரௌண்ட் த விக்கெட்லேருந்து பால் ரொம்ப வெளியே போச்சு. ஓவர் த விக்கெட்லேருந்து அப்படி வெளியே போகிறப்ப லெக் சைடில் அடிக்க கஷ்டம். வேணும்னா ஆஃப் சைடில் அடிச்சுக்கிட்டோம் பேட்ஸ்மேனு அப்படின்றது தான் ஒரு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போனால் பிடிச்சி வைங்க. ஆகா, இந்த பால் எங்க போட்டாலும் வெளியே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ், பால் ஆக மொத்தம் எல்லாரையுமே தாண்டி ரொம்ப வேகமா போய் பவுண்டரி கிட்ட போய் விழுந்துருச்சு. ஸோ 2 ரன் ஓடி இருக்காங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் பைஸ். பைஸ் தான். ஓகே டிஜே. ஷார்ட் பட் ஆனா டீப்ல ஆல் இருக்குறாங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் 1 ரன். திரும்பி நின்று போஸ்ட் கொடுத்ததுல அப்படியே ஒரு ஸ்டெப். ஆகா, என்னது இது? த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ. ஸோ அகைன் ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக எக்ஸ்ட்ரா 1 ரன் ஓடி இருக்காங்க. 2. ஓகே, மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ். டீப்ல அங்கே ஆள் இருக்கிறாங்க. தெரிச்சு ஓடி வரார். இந்த தடவை கரெக்டாக த்ரோ பண்ணுவாரா? அதே தான். எஸ், நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடுவில் வந்து பிடிங்கிட்டாரு. 1 ரன். ஷாட், நல்ல ஷாட். வெளியே கணக்கு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி பவுண்டரி ஆஃப்டர் a long time. ஓகே டிஜே. மறுபடியும் ஷாட். ஆனா இந்த முறை கரெக்டா கையில இல்லைங்க. அதையும் எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போட்டாரு அண்ணே. அண்ட் தட் இஸ் ரன் அவுட். அண்ட் ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முதல் இன்னிங்ஸ் முடியுது. நான் நினைச்ச மாதிரி ஸ்கோர் தான் வந்துருக்குதான்னு கேட்போம். 32 டார்கெட்னு சொல்லுங்க மனசாரும். இருங்க, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஓகே, நான் சொன்னதோட 2 ரன் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. 34 அடிச்சிருக்காங்க. 35 அடிச்சா வின்னு. ஆகாஷ் ப்ரோ நீங்கள் சொன்னதும் கிடையாது, நான் சொன்னதும் கிடையாது, ரெண்டுக்குமே சாமி விட்டாச்சு. சரி, அண்ட் இது லைவ் குவிஸுக்கான நேரம். இது லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற மக்களே, உங்களுக்காக ஒரு லைவ் குவிஸ் வருது. 1000 ரூபா ஜெயிக்கிறதுக்கான, எப்படியே 1000 ரூபா ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதோ லைவ்ல பார்த்துக்கிற மக்களுக்காக லைவ் குவிஸ் வந்துருச்சு. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் இன்னைக்கு டேவோட லைவ் குவிஸ் வந்திருக்கு. கேள்வி இதோ உங்கள் முன்னால். என்ன விக்கி அதிசயமா இங்கெல்லாம் உட்காந்துருக்க? ஓகே, கரெக்டான பதில் தெரிஞ்சா அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9712334567 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. முதல்ல வரவங்களுக்கு தான் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம், மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத கமிட்டி நிர்வாகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. முதல்ல யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பரான ஒரு பவுலிங். ஆரம்பத்துலேருந்தே நல்லா டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டிருக்காங்க. எங்கள் டீமில் ஆள் கம்மியாக இருக்குன்னு தானே சொன்னீங்க, ஆனால் நாங்களே போதுன்ற மாதிரி வேறு லெவல் பவுலிங் போட்டிருக்கிறாங்க மாற்றி மாற்றி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 35 ரன் ஆன் போர்டு டார்கெட். அதே தான் டார்கெட். ஐஷு அவர்களுக்கு கோவலம் சார்பாக அன்புடன் வர வேண்டும், வரவேற்கிறோம் ஐஷு. நேற்றுக்கு வேற இங்கே அட்டண்டன்ஸ் போட்டிருக்காராம் விக்கி, நீங்கள் நேற்று வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஓகே, இதோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆகாஷ் ப்ரோ கண்டினியூ பண்ணுவார். டிஜே யாருக்கு போட்டீங்க? விக்கிக்கு. ஓ அப்படியா, ஊருக்கே தெரியும்லப்பா. ஸோ முதல் இன்னிங்ஸ் டிஜே ப்ரோ ஒரே நிமிஷம். யா தேங்க்யூ ப்ரோ. முதல் இன்னிங்ஸ் முடிவெற்ற நிலையில் 34 பேட்டிங் அணியினர் முடிச்சாங்க. 35 அடித்தால் வெற்றி அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு டார்கெட்டோட இங்கே வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் ப்ளீஸ் கம் கியர் அப்படின்றாரு மாமல்லபுரம் டீம். இல்லை மஞ்ச மக்கான்ஸ் இல்லை எஸ்ஆர்எச் மாதிரி இருக்காங்களா? மஞ்ச மக்கான்ஸ் தானா? எனக்கு தான் கண்ணு தெரியலையான்னு தெரியல, கண்ணாடி போட்டு. கலர் கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க ப்ரோ, நல்லா தெரியும். மஞ்ச பக்கம் தானா? பொன்மார் கேப்டன் அண்ட் ஐசிஎஃப் ஜூனியர்ஸ் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க, டாஸ் போட்டுடலாம். ஐசிஎஃப் ஜூனியர் கேப்டன் அண்ட் பொன்மார் டீம் கேப்டன். விக்கி என்ன ரொம்ப பயமுடுத்துறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டானேன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லையாமே நேற்று உங்ககிட்ட. ஆஹா, லெஃப்ட் ஆர்ம் பவுலர். முதல் ஓவரே ஒரு ஜடேஜா பார்க்க போகிறோம். எப்பா தம்பி பேட்ஸ்மேன் வந்ததாப்பா போடணும், இப்பெல்லாம் நீ போட்டேன்னா நான் பால் எண்ணிடுவேன் நினச்சி, அதெல்லாம் நான் என்ன மாட்டேன்ப்பான்னு சொல்லியிருக்கேன் அம்பேர். ஜடேஜா இந்த சீசன் ஸ்கேம் பண்ணிட்டாரு, அதனால வேற நல்ல பவுலர் சொல்லுங்களேன். ஏங்க ஒரு சீசன் நல்லா இல்லைன்னா அவங்க நல்ல பிளேயர் இல்லையா? ஏங்க ஒவ்வொரு வருஷமும் அவர் ஸ்கேம் தாங்க பண்றாரு. அந்த 2023 அடிச்சப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிச்சதை வச்சு ஒவ்வொரு வருஷம் சொல்லுவாங்க. அதுதாங்க ஒரு கப்பு. இல்லனா அந்த ஒரு 4 கப்புன்னு தானே ஆர்சிபி ஃபேன்ட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. 5 கப்பு நான் சொல்லிருப்பீங்க. ஏய் உடனே இதுக்கு வந்துடுறது. விக்கி ஆர்சிபி ஃபேனாம்பா சொல்ல சொன்னாரு. பொன்மார் டீம் கேப்டன் யார்?
டொயின் ஸ்மித், பிரெண்டன் மெக்கலம். ஸோ 35 டார்கெட்டு. அண்டு இப்போதைக்கு கூடிய விரைவில் டாஸ் போடுறப்ப மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ரெகானா டாஸ் போடுறப்ப மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டாஸ் டைம் now. ஓகே, ஓவர் டு யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட பொன்மார்க் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் ஐசிஎஃப் ஜூனியர் கேப்டன் இருக்காரு. ஸோ டாஸ் வந்து பொன்மார்க் கிரிக்கெட் டீம் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இஸ் a call. Heads it is. Toss win by Ponmar cricket team. Choose to bat first. So Ponmar first toss ஜெயிச்சு first bat பண்ண போறாங்க. டாஸ் வின் பண்ண பொன்மார் கிரிக்கெட் டீம் பிளேயருக்கு ஒரு வெள்ளி நாணயம், கலைஞர் அவர்களின் திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அண்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்க அங்க போயிடுங்க. 6 ஷாட்டுங்க, சரியான அடி, ஓவர் த மிட் விக்கெட். கடாசி விட்டுருக்காரு. தேங்க்யூ நான் தேங்க்யூ ஃபார் த டாஸ். அடுத்த மேட்சுக்கு டாஸ் அப்டேட் இதுதான். பொன்மார் அணியில டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. பொறுமையா போட்டாருங்க, ரொம்ப ஒரு ஸ்லோவர் டெலிவரி, ஈஸியா பேக் ஃபுட்ல பிக் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேனு. நல்ல ஷாட் அண்ட் ஜஸ்ட் அ சிங்கிள். பா எல்லோ கலர் ஷர்ட் அந்த ஆடெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு விண்டேஜ் சிஎஸ்கேவோட பிரெண்டன் மெக்கலம் தான் ஞாபகத்துக்கு வராரு. நீங்க தானே ஜடேஜா மாதிரி இப்போ ஜடேஜா நீங்க, அதனால பவுலரை சொன்னேன். அதேதான். நல்ல பாருங்க, சூப்பர் கம்பேக். பொறுமையாக தான் போடுறாரு. இந்த மாதிரி பாலை போடுறது தான் அடிக்க கஷ்டம். அது சங்கமாம்ஸ்க்கு என்னோட நல்லாவே தெரியும். என்ன சங்கமாம்ஸ் கரெக்டா ஸ்லோ பால் அடிக்கிறது ரொம்ப சரியா சொன்னீங்க. 6 கிடைக்கும், என்ன மாதிரி ஓவருக்குலாம் 6 கிடைக்கும் சொல்லி முடிக்கல கேட்சா. ஐயோ, இதெல்லாம் கரெக்டா போடணும். ஃபுல் டாஸ் போடவே கூடாது. ஸ்பின் பவுலிங் என்ற பேர்ல நம்ம போடும்போது பேட்ஸ்மேனுக்கு கஷ்டமா இருக்கும். 4 டெலிவரி கஷ்டமா இருந்தாலும் 2 கிளியரா பவுண்டரியை தாண்டி அடிச்சிடுவாங்க. அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. போ பின்னாடி போ அப்படின்னு இருக்காரு விக்கெட் கீப்பர். ஐயப்பா குட் நைட் பாக்குற மாதிரி லெக் சைடில் ஒரு வைட். பேட்டிங் டீம் நான் சொல்றது கரெக்டானு பார்த்துக்கோங்க. விமின் தானே பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு கரெக்டா? இவ்வளோ குருகுருன்னு பார்க்குறாங்க மேட்சை, ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ விமின் டீம். 18 ரன் முதல் ஓவரில். பார்த்தீங்கன்னா 17 அடிக்கணும். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி ஸ்ட்ரைட்டாகவே போட்ட உடனே நோ பால் சொல்லியிருக்காரு. சரி, நம்பால் மட்டும் ஸ்ட்ரைட் அம்பேராக இருந்தாருன்னா நோ பாலே கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லியிருப்பாரு. இப்போ கூட சொல்லலாம் பேர் கேமராவை பார்த்து ஸ்டைலாக சொல்லி விடுங்க. ஹைட்டு தான்ப்பா, நோ பால் தான்ப்பா.
இதை போய் நோ பால் இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அண்டு டேவுடா ஏழுமலை டேவுடா ஸ்டெப்பு போட்டிருக்காரு. மெயின் அம்பையர் ஃப்ரீ ஹிட் கமிங் அப். நல்ல பாலுங்க. ஸோ பேட்ஸ்மேனையும் ஏமாத்துற அளவுக்கு ஒரு பந்து அப்படின்னு தான் சொல்லலாம். மொத்தமாக டார்கெட்டே சம்வேர் அரௌண்ட் 35 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எஸ் 35 தான் கரெக்டான டார்கெட்டு. அதில் பாதி முதல் ஓவர்லேயே அடிச்சிட்டாங்கோ. அடுத்த பந்து சூப்பர் டெலிவரிங்க, எக்ஸலண்ட் பால். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பால்ஸ் இங்கே கொஞ்சம் போட்டாங்க, ஒரு டாட் பால்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகும். விக்கெட் எப்படியா எடுக்க பார்க்கணும். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கேப்ல போயிருக்கா. 1 2 3 ஐயோ கிட்டவே நின்றுச்சு. 2 ரன்கள் ஓடிட்டாங்க. லெக் சைட்ல ஒரு வைடு 2 ரன் ஓடுவாங்க. இல்ல 1 ரன்னே போதும், தேவையான ஸ்கோர் வந்துருச்சுப்பா அப்படின்னு 1 ரன்னோட நிறுத்திட்டாங்க. டைமிங் பத்தவில்லை. பவுலரே ஓடினார். எங்க வரைக்கும் ஓடினார்னா கோவளத்துல இருந்து திருவான்மியூர் பீச் வரைக்கும் ஓடினாரு. ஆனா பந்தை எடுத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு ரன்னா, எஸ் 1 தான். இன்னும் 10 ரன் தான் அடிக்கணும் 20 பால்ல. 2 பந்துகள் பாக்கி இருக்குது இந்த 2வது ஓவரில். பெரிய ஷாட், நல்ல ஃபீல்டிங் பா, சூப்பர் ஃபீல்டிங். கரெக்டாக பாடியை பின்னாடி போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலுக்கு பின்னாடி வந்து பாடியை போட்டு விட்டாரு, அதனால தடுத்து விட்டார் அப்படின்லாம். நல்ல ஓவர் இது வரைக்கும். இந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் போட்டாருன்னா ஒன்றும் பெட்டர் ஓவராக இருந்திருக்கும். எப்போ பேட்டில் பட்டா சரியாக போக மாட்டேது, பேட்டை மாற்றணும்ப்பா அப்படின்னு அந்த ஸ்ட்ரைக்கர் பேட்டர் கேட்டிருக்காரு. லாஸ்ட் பால் ஷாட்டுங்க, ஃபிளிக் ஷாட் அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு பந்து ஸ்ட்ரைட்டாவே. எப்பா அருண் வாயில அடிச்சுதா பால்? அருண் வாயில வாங்குனீங்களா? அதாவது இதுக்கு அடுத்து சாங்கே நீங்க போடக்கூடாது அப்படின்ற காரணத்தால டிஜே லேப்பில் டம்மு டும்மு என்று பட்டு விட்டது. ஒன்றும் ஆகலையா? டிஜே ப்ரோ கவுண்டர் ப்ளீஸ் அவருக்காக. எனிவேஸ் இங்கே வந்து 2 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 32க்கு நோ லாஸ். 3 ரன் 18 பால்ல. ஏங்க டிஜே பாட்டு போடலன்னா அங்கே உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா புள்ளிங்கோலாம் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க? எனக்கு வருத்தம்பா. புள்ளிங்க ஸோ அடுத்த மேட்சுக்காக பொன்மார் டீமுக்காக டெரராக ஒரு அண்ணன் வந்துகிட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் போட்டு கெத்தா வராருன்னு சொல்லுங்க. அதாங்க டெரராக ஒரு அண்ணன் கெத்தா வராருதாங்க. எனிவேஸ் 3 ரன் அடிக்கணும் 3 ஓவரில். இன்னொரு பாட்டி ஏதாவது டிஜே பாக்ஸில் கரெக்டாக பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா டிஜே உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாரு பேட்டருக்கு. பார்த்து அடிச்சு விடுங்க. நியாயமாக பார்த்தா ஆகாஷ் ப்ரோ தான் அடுத்த 5000 லேப்டாப்புக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.
கமிங் பேக் டு கிரிக்கெட் புல்டாஸ் பால் அடிச்சு விட்டுருக்காரு வின்னிங் ஷாட்டா நோ பால் கொடுத்துட்டாரு அம்பேர் வின்னிங் ஷாட்டான்னு பார்க்கணும் பவுண்டரி போயிடுச்சா எஸ் பவுண்டரி தான் அதோட மேட்ச் கதை மோகையே ஆகிவிட்டது லைட் ஹவுஸ் அணியினர் ஃப்ரம் மாமல்லபுரம் ஒரு கம்ஃபர்டபுள் சேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீட்டே இல்லைங்க மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க ஸோ வெற்றி பெற்ற லைட் ஹவுஸ் மாமல்லபுரம் அணியினருக்கு வாழ்த்துக்கள் அவங்க அப்படியே பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க அண்ட் ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போலாம் ஃபீல்டர்ஸ் உள்ள போலாம் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க பொன்மார் விமென் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க உள்ள போலாம் பொன்மார் பேட்ஸ்மேன் உள்ள போங்க விமென் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபார் மாமல்லபுரம் லைட் ஹவுஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள் ஆகாஷ் எஸ் சொல்லுங்கண்ணா மேன் ஆஃப் மேட்ச் இங்கே சொல்லிக்கலாம்பா ஓகே ரைட் ஓகே டன் அண்ட் பொன்மார் பேட்ஸ்மேன் உள்ள போங்க பொன்மார் பேட்ஸ்மேன் ஸோ வெற்றி பெற்ற லைட் ஹவுஸ் மாமல்லபுரம் அணியினருக்கு வாழ்த்துக்கள் அந்த அணியின் மிக சிறப்பாக விளையாடிய விமின் மேன் ஆஃப் தி மேட்ச் விருதை கட்டி செல்கிறார் விமின் வாங்க பேட்ஸ்மேன் உள்ள போயிடுங்க கேப்டன் வாங்க பொன்மார் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள போலாம் கேப்டன் வாங்க அதே எப்படி உங்களை மட்டும் பேட்டி எடுக்காம விட்டுருவேன் வாங்க பார்த்து கேட்குறோம் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்குறேன் ஆட்டம் முடியுது உள்ள உங்கள் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா இல்லைண்ணா சரிண்ணா 15 பேர் வந்துட்டானே உங்கள் மேலே இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது உங்களோட டீம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்களா என்ன பிரதர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு நாங்கள் சொல்லலைங்க உங்கள் ஊர் மகாலிபுரம் விளாட்ன எல்லா டீமும் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் இந்த மாதிரி லேப்ஸ் விட்றீங்களே நியாயமா கோஆப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வந்தால் நாங்கள் டிலேயில் பண்ண மாட்டோம் உடனே 5 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் அப்படி தான் விளையாட விடுவோம் வேறு வழி கிடையாது பட் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்கீங்க அடுத்தடுத்த சுற்று வரணும்னா ரொம்ப யூனிட்டியாக வந்து விளையாடணும் ஏன்னா இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லு நீங்கள் எல்லாமே ஃபுல் அட்டண்டன்ஸ் கரெக்டாக கொடுக்குறது தான் இது இவ்வளோ சக்ஸஸாக போயிட்டுருக்குது எஸ்பெஷலி மகாபலிபுரத்துலேருந்து எல்லா டீமுமே அவ்வளோ சூப்பராக விளையாடிருக்காங்க அந்த வகையில் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் வரணும்னு வாழ்த்துக்கிறேன் உங்கள் டீமில் இன்னும் வர வேண்டியது யாராவது இருக்காங்களா உங்கள் டீமில் இன்னும் பிளேயர்ஸ் யாராவது மிஸ்ஸிங் இருக்காங்களா இல்லைண்ணா இது இவ்வளோ தானே பிளேஸ் இவ்வளோ வருவானுங்க இன்னும் 2 பேர் வருவானுங்க இன்னும் 2 பேர் அவங்களுக்கு சொல்லி வச்சுருங்க உங்கள் டீமோட ஸ்பெஷல் என்ன டீமோட ஸ்பெஷல் என் பேச்சு கேட்க மாட்டானுங்க லேட்டாக வரதா கண்டிப்பாண்ணா இதான் வேறு ஸ்பெஷல் சரி ஓகே உங்கள் டீமில் இந்த 2 பிளேயர் சொன்னால் அவங்க அடிச்சுட்டாங்கன்னா அந்த மேட்ச் வின்னு அப்படின்னா 2 பிளேயர் யார் சொல்லுவீங்க விமின் கிருஷ்ணா கண்ணன் 3வது பிளேயர் சேர்த்து சொல்லிடுறார் கண்ணன் நீங்கள் தான் ஸ்பெஷல் 2 பேருக்கு அடுத்தபடியாக வந்தார் பாருங்க அவரோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அடுத்த சுற்றில் லேட்டாக வராமல் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன் தயவுசெய்து ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மாம்ஸ் ஃபார் த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் விளையாடுகின்ற அனைத்து வீரர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த மாபெரும் மெகா கிரிக்கெட் தொடர் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் சீசன் 2 11வது நாள் வெற்றிகரமாக நடக்குதுன்னா பிளேயர்ஸாக இருக்கிற நீங்கள் தான் காரணம் அந்த வகையில் தயவுசெய்து எல்லாருமே உங்களோட ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுங்க ஃபங்க்ஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் சில நேரத்தில் நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா